அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காலை லேட்டாக எழுந்திரிச்சேன். அதனால் காஃபி போட்டு ஃபஸ்ட்டு குடிக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால காஃபி போட்டு குடிச்சிட்டு ஸோ நம்மளோட ரொட்டீன் வேலையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் பார்த்தா என்னங்கிறது நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சாச்சு, அது கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கேரட், ஆனியன், டொமேட்டோ, பீட்ரூட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கீரை எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெஜிடேபிள் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைடேன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான் பொதுவாக சமைக்கிறது வந்து வழக்கமாக இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து வெஜிடேபிள் பிரியாணி, அதுக்கு வந்து சைடிஷ் வந்து அதுக்கு ரொம்ப டேஸ்டியான சைடிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அதிலே கொட்டி வதக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலான்னு தோணுச்சுனால கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேங்கிறதுனால வந்து நம்ம செய்யக்கூடிய சமையல் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து இந்த ஃப்ரைடே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ப்ரேயர் பண்ணுறது சொல்லிட்டு அப்படி பல விதத்தில் இருக்கும். அது வந்து ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து இதாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஓரளவுக்கு காய்கறி வதங்கி வந்துருச்சுனால உப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். ஒன்று காய்கறிக்காக வந்து, இன்னொன்று வந்து ரைஸ்க்காக வேண்டி சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கொத்தமல்லி புதினா வந்து சிசரால் ரொம்ப சின்னதாக கட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்தாகணும். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஃப்ரைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், மீடியம் அளவுக்கு போட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் இறங்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மெயினான விஷயம் பிரியாணி மசாலா, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக குளிச்சுட்டு பிஸியாக இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. நான் வந்து சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஃப்ரைடேக்கு என்ன சமைப்போமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ரைஸ் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வந்து இப்போ ஊற வச்சு இதில் வந்து போட வேண்டியதுதான் அப்படி டேரெக்டாக. காய்கறி நல்லா வதங்கி வந்துச்சு. ஸோ ரைஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 2 பேருக்குள்ள சமையலுங்கிறதுனால வந்து 2 பேருக்கு தேவையான ரைஸு அந்த இதுக்கு மட்டும்தான் அந்த கண்டென்ட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு அதிகமாக ஓடிட்டு இருக்குன்னு மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு தான் ஆச்சு. மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சமையலுக்கு அந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அந்த மசாலாக்கு தேவையான தண்ணீர் வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தண்ணி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லிக்கீரை வந்து ஒரு லேயருக்காக வந்து போட்டால் டெக்ஸ்சராக கொத்தமல்லி புதினாவுடைய வாசனை வந்து டெக்ஸ்சராக ஒரு பாட்லேயும் இறங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து குக்கிங் ஆகும். ஸோ அதனால் நான் ஃப்ளேம் ஹையாக வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து காலையிலே வந்து மசாலா போட்டு நம்ம வந்து ஊற வச்சிட்டோம். அப்படி ஊற வச்சு நல்லா சாஃப்ட் லேயராக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து பாயில் பண்ணலாங்கிறதுனால வந்து அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு 2 எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்காக கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எக்கு வந்து கொஞ்சம் கொதிக்கிற தன்மைக்கு வந்து இருக்குது. தான் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ரைஸ் போட்டது பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. அது மேலே ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்து இன்னொரு லேயர் மாதிரி லைட்டாக வந்து கொத்தமல்லி புதினா கீரை வந்து அது மேலே தூவி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து அந்த மசாலாவோட வந்து ஒரு ஃப்ளேவராக நல்லா சாப்பிடும் போது நம்ம வாய்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த மூடி அப்படியே வச்சிடணும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து முட்டை நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கனை வந்து ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேனில் கொஞ்சம் ஆயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். மொத்தம் வந்து 3 பீஸ் தான் 2 பேருக்காக போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ 2 பீஸை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிடணும். பார்த்திங்கன்னா ஃப்ரைடே வந்து நான்வெஜ்னால் ஒன்லி நான்வெஜ் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் சேர்த்து சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு ஈவனாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து
அந்த மாதிரி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, எக் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு உடம்புக்கும் நல்லது. ஸோ நீங்கள் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட் வந்து 100% கிடைக்கும். ஸோ ஃப்ரைடே வந்து நான்வெஜ் மட்டும் பண்ணல, இந்த மாதிரி கூட சில சமயம் யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரைத்தா செய்யணுங்கிறதுனால வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஸ்லைஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சமையல் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அம்மா வந்து தொழுதுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நான் போய் தொழுவ போவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ரைத்தாக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து நறுக்கியாச்சு. இப்போ நம்ம என்னென்ன ஃபுட் ரெடி பண்ணோம், எக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரைடு சிக்கன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனில் பார்த்தீங்கன்னா மல்லிக்கீரை, உப்பு, கேரட் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் தயிரை சேர்த்து லைட்டாக வந்து நம்ம கிளறி விட்டால் போதும். அம்மா வேறு பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக அம்மாவுக்கு வந்து தட்டையில் வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்தாச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா டெக்ஸ்சராக செம்மையாக வந்து இருக்குது. சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவராக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மல்லிக்கீரை, அப்புறம் வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே வந்து கரெக்டான லெவலில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் எந்த சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வெஜ் அண்ட் நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிரியாணியில் ட்ரை பண்ணால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடு ஃபுல்லாக நம்ம எடுத்து பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு தட்டையில் சர்வ் பண்ணுறது மட்டும்தான் வந்து பாக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நான் கொஞ்சம் வந்து கரெக்டாக கிளறி விடல. ஸோ அதனால் மறுபடியும் வந்து சரி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து பிளேட்டிங் பண்ணுறது, அம்மாவுக்கு வந்து ஒரு பிளேட் சாப்பாடு கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து அம்மாவுக்காக வந்து எடுத்து கொடுக்கணுங்கிறதுனால வந்து நான் வந்து தட்டையில் வந்து சர்வ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கிறது மட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைத்தா, அப்புறம் வந்து வெஜிடபிள் பிரியாணி, எக்கு, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.